தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. காவல்துறை தான் விஜயனாவை அந்த சந்துக்குள்ள இட்டுன்னு போய் விட்டு அவங்களெல்லாம் அந்த நெருக்கடி ஏற்படுத்தி விட்டு விஜய் சாரையே பயன்படுத்தி கேவலமான அந்த விஷயத்தை செஞ்சது காவல்துறை. இதை சொல்றது இன்றைய முதலமைச்சர். நான் அதை நம்புறேன். அவங்கள சஸ்பெண்ட் பண்றேன். முதலமைச்சரோட வாயில இருந்து வருது என்ன மாதிரி வார்த்தைகள் வருது அப்படின்னா, சோஃபா, வாஷிங் மிஷின் நல்லா வாயில வரும், என்ன டேஷ், பரோட்டா, குத்து பரோட்டா, இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இப்ப இன்னும் ஒரு 25 பேர் ராஜினாமா பண்ணாவே என்ன ஆயிடும்? உங்களுக்கு 200 வந்துடும். நான் சொன்னேன் பாத்தீங்களா, 110 இருந்தா போதும். 110 இன்னைக்கு அவங்களுக்கு கிட்ட இருக்கு. அப்போ இன்னைக்கு ஒருத்தர் ராஜினாமா பண்ணுவாரு, சனிக்கிழமை ஒவ்வொருத்தர் அப்படியே ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்கன்னா தாவேக்கன்ற கட்சிக்கு அது வந்து பலம். நாங்களா EPS கிட்ட கோச்சிக்கிட்டு நாங்களா விஜய் சார் கிட்ட போயிட்டோம். நாங்களா எடப்பாடி பழனிசாமி அவரோட அந்த போக்கு தாந்தோணித்தனமா இருக்கு, அவரை நினைச்சதெல்லாம் செய்யறாரு, சர்வாதிகாரி மாதிரி செயல்படுறாரு, அதனால அவரு பிடிக்காம நாங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போதான் என்ன ஆயிருக்குன்னா அப்ரோச் பண்ணாங்க. விஜய் தலைமையிலான அரசு அவங்க எங்ககிட்ட அப்ரோச் பண்ணாங்க. சிஎம், திமுக, ஸ்டாலின் மற்றும் சிலர் தூய சக்தி, தீர்ந்து போன சக்தி. எத்தனை வாட்டி தான் இது ஏத்தி இப்போ நான் இப்ப நேர்களுக்கு பேசுறதே திருப்பி பேசினா அவங்க என்ன நினைப்பாங்க? அண்டாபலப்பா கண்ணாடி போட்டு ஆனா அவன பேசினதே பேசினு இருப்பாப்பல சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? மலேசியால போய் நம்ம இப்படி டான்ஸ் ஆனது இப்படி பண்ணதெல்லாம் நமக்கு ஞாபகம் வரல. அப்பெல்லாம் துக்கம் அடைக்கல. கல்யாணத்துக்கு போறது, ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போய் தலையை காட்டுறது, அப்பெல்லாம் துக்கம் இது பண்ணல. கரூர் மேடை அப்படி வந்துட்டு அது ஒரு 5000 பேர் வந்தோம்னா அப்படியே ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சென்னை உயர் நீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பின் மூலமாக இந்த தொடர் ராஜினாமாக்களுக்கு ஒரு தடை என்பது ஏற்படுமா சார்? ஏன்னா அதிமுகவில் இருந்த புகழேந்தி அவர்கள் சொல்லும் போது இப்ப தாவேக்கல் இணைஞ்சிருக்கிறாரு. 25 பேர் ஓட்டு போட்டாங்க விஜய்க்கு பெரும்பான்மைக்காக. அந்த 25 பேரும் ஒவ்வொருத்தரா வரதான் போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்ப இந்த 5 இடைத்தேர்தல் தடை அறிவிப்பு என்பது இனிமேல் ராஜினாமா செய்யக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏக்களுக்கு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி விடாதா, ராஜினாமா பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி விடாதா அப்படின்றது ஒரு பார்வை. இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய இன்பதுரை MP அவர்கள் சொல்லும் போது, சபாநாயகருக்கு நாங்க நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறோம், அவர் கண்டிப்பாக பதில் சொல்லணும் இந்த விவகாரத்துல, அவர் எடுத்த முடிவுகள் அத்தனையுமே தப்பு, உடனடியாக ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டதும் தப்பு, இதெல்லாம் கோர்ட்ல பதில் சொல்ல வேண்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறார். இது எப்படி பாக்குறீங்க? அதான் 2 பார்வை. முதல்ல ஐயா புகழேந்தியோட பார்வை. அவர் தாவேக்கால போய் சேர்ந்துட்டு தாவேக்காவோட ஆசை என்னவோ அதை பிரதிபலிக்கிறார். தாவேக்காவோட ஆசை என்ன? 25 MLA அவங்களுக்கு ஆதரவா போடணும். முழுசா நினைஞ்சாச்சு, அப்புறம் முக்காடு எதுக்கு, ஓட்டு தான் போட்டீங்களா, முழுசா சேர்ந்துருங்க அப்படின்னு அவர் இப்ப அவர் MLA கிடையாது, அதனால அவர் போய் ஈஸியா சேர்ந்துட்டாரு சார். ஆனா மத்த MLA அதே மாதிரி ராஜினாமா பண்ணி வரணும்ன்றது அந்த கட்சியினுடைய விருப்பம், அந்த ஆசையை அவர் விரும்புறாரு. இப்ப இன்னும் ஒரு 25 பேர் ராஜினாமா பண்ணாவே என்ன ஆயிடும்? உங்களுக்கு 200 வந்துடும். நான் சொன்னேன் பாத்தீங்களா, 110 இருந்தா போதும். 110 இன்னைக்கு அவங்களுக்கு கிட்ட இருக்கு. அதுக்கெல்லாம் பிளான் தான் இதெல்லாம் சேர்த்து பண்றது. அப்போ இன்னைக்கு ஒருத்தர் ராஜினாமா பண்ணுவாரு, சனிக்கிழமை ஒவ்வொருத்தர் அப்படியே ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்கன்னா தாவேக்கன்ற கட்சிக்கு அது பலம். அததான் அவரு மனசுல வச்சு சொல்றாரு. இப்போ இதுல ஒரு சிக்கல் என்னன்னா, ஒரு சிலர் ஆஃபர் என்னன்றது இங்க முக்கியம். இப்போ எதனால ஒருத்தர் ஒரு கட்சியில சேர்றாரு? இன்னைக்கு ஒருத்தர் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. இந்த வார்த்தை, முக்கியமான வார்த்தை என்னன்னா அப்ரோச். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா என்னை அணுகினார்கள். இவ்வளவு நாள் என்ன சொன்னாங்க? நாங்களா EPS கிட்ட கோச்சிக்கிட்டு நாங்களா விஜய் சார் கிட்ட போயிட்டோம். நாங்களா எடப்பாடி பழனிசாமி அவரோட அந்த போக்கு தாந்தோணித்தனமா இருக்கு, அவரை நினைச்சதெல்லாம் செய்யறாரு, சர்வாதிகாரி மாதிரி செயல்படுறாரு, அதனால அவரு பிடிக்காம நாங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போதான் என்ன ஆயிருக்குன்னா, நம்ம கொஞ்சம் லைட்டா அதிமுகல பேரு அண்ணா பேர் இருக்குல்ல, அதுல என்ன ஆயிடுச்சு தெரியாம அந்த சுயமரியாதை தெரியாம வெளில மாட்டி விட்டுச்சு. அப்ரோச் பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களை நீங்க வரீங்களா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நாகரிகமா சொல்றேன். இப்ப நீங்க வரீங்களா ப்ளீஸ் அப்படின்றதுக்கு பின்னாடி யாருன்னா ஒருத்தர் சும்மா வருவீங்களா? ஒரு ஆட்டோ ஓட்டுநர் போறாரு, அவர்கிட்ட போயிட்டு ஐயா வரீங்களா அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாரு? எங்கன்னு கேட்பாரு. அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? எவ்வளோன்னு சொல்லுவீங்க. அப்ப அங்க ஒரு பணம் பேசப்படும். அது ஆஃபர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த ஆஃபர் அக்செப்ட் ஆனாதான் அந்த ஆட்டோ நீங்க நினைக்கிற இடத்துக்கு போகும்.
இறக்கி விட்டோம்னா அதுக்கு என்ன பணமோ நீங்க கொடுத்துட்டு நீங்க உங்க வேலையை போடும். அப்ப அவர் வந்து பெற இடத்துல இருக்கிறார் யாரு, அந்த ஆட்டோ ஓட்டுநர். அப்ப நீங்க என்ன பண்றீங்க, அந்த ஆட்டோ ஓட்டுநர் போய் வரீங்களா அப்படின்னு கேங்க, அதான் அப்ரோச். அப்ப நீங்க என்ன ஆஃபர் பண்ணீங்க, அதுதான் கன்சிடரேஷன். இது சட்டத்துல இப்படிதான் எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஆஃபர் இருக்கா, கன்சிடரேஷன் இருக்கா, டிரான்சாக்ஷன் இருக்கா. இப்ப இந்த மூணுத்தையும் நீங்க வந்து இது பண்ணணும். இப்ப இந்த ஆட்டோ ஓட்டுநர் மாதிரியே இந்த விஷயம் நீங்க சேர்த்து பாத்தீங்கன்னா, ஆஃபர் நமக்கு தெரியாது, வெளில வர மாதிரிதான் சொல்ல போறதில்ல. டிரான்சாக்ஷன் அவங்களா சொன்னாதான் வெளில தெரியும். ஆனா அப்ரோச்ன்ற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு வெளியில வந்திருக்கு. ஆமா அணுகுனாங்க, எங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இதுக்கு அடுத்த 2 ஸ்டேஜ் ப்ரூவ் பண்றது கொஞ்சம் சிக்கல் குதிரை பேர அரசியல்ல. ஆனா ஒரு சில குரானாலஜி ஆஃப் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. இதுக்கு முகாந்திரமா, இதுக்கு முகாந்திரம் அவங்களே கேட்பாங்க, என்ன விளக்கம் சொல்றீங்க. அந்த விளக்கம் மேபி ஜஸ்டிஃபையா இல்லைன்னா கூட கோர்ட் ஒரு முடிவு எடுக்கும். ஆனா 1000 கேஸ்ல நம்ம பார்த்துப்போம். இதை விட பயங்கரமா விளக்கம் சொன்னவங்களெல்லாம் இது தப்புன்னு சொல்லி கோர்ட் வந்து கலைச்சு விட்டுருக்கு. எப்படி வேணா தீர்ப்பு போட்டோம், அது வேற விஷயம். ஆனா இப்படி ஒரு வழக்கு, இப்படி ஒரு தன்மை வந்தது தமிழ்நாடு அரசியலில் இது வெட்கப்பட வேண்டிய விஷயம், தலைகுனிய வேண்டிய ஒரு விஷயம். இந்த ஒரு அரசியல் வந்து இது மாண்பு அல்ல. நம்ம வந்து கட்சியை விட்டு கட்சியை மாத்துறத பார்த்திருக்கோம். கட்சியில பிடிக்கலன்னு ராஜினாமா பண்ணி போய் சேர்றதை பார்த்திருக்கோம். ரெசார்ட்ல தங்கி அரசியல் பண்றதை பார்த்திருக்கிறோம். தவறானவர்களுக்கு வந்து பதவி கொடுத்தாத ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு இல்ல குற்றச்சாட்டு சாட்டப்பட்டவர்கள் அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்க்கிற இந்த ஒரு கலாச்சாரம் இங்க தமிழ்நாட்டுல இருக்கு. இந்த திராவிட அரசியல்ல இந்த 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 மோசமானதெல்லாம் பார்த்திருக்கிறோம். தாவேகா என்ன பண்ணுச்சுன்னா அந்த மோசத்துக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா, நான் இப்ப சேர்க்கிறேன் பாருங்க, புதுசா வந்திருக்கிறேன், நான் என்னென்னலாம் சேர்க்கிறேன்ற மாதிரி சேர்த்து ஒரு முதலமைச்சரோட வாயில இருந்து வருது. என்ன மாதிரி வார்த்தைகள் வருது அப்படின்னா, சோஃபா, அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின், அதுக்கப்புறமா வந்து எனக்கு நல்லா வாயில வரும், அப்புறம் என்ன டேஷு, அதுக்கப்புறமா வந்து அது என்னது இன்னொன்னு பரோட்டா, கொத்து பரோட்டா, அதுக்கப்புறமா இன்னொன்னு ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரிதான் போயிட்டு இருக்குது இப்போ. இதெல்லாம் அப்புறம் குதிரை பேர அரசியல், கழுத பேர அரசியல், ஒட்டக பேர அரசியல், எல்லாம் குதிரை பேர அரசியல் தான் சொன்னாங்க. கழுத ஒட்டகம்லாம் இவரே சேர்த்துக்கிறாரு. இப்போ நாட்டுல ஒரு முதலமைச்சர் வந்து இப்ப கரண்ட் பிரச்சனைனா ஃபீடர்ல ப்ராப்ளம் இருக்குங்க, சப்ஸ்டேஷன் ட்ரிப் ஆகுது, ஈவினிங்ல பீக் ஹவர்ல நிறைய பேர் ஏசி போடுறதுனால கரண்ட் கட் ஆகுது, அப்புறம் தண்ணி தேங்கும் போது ஒரு சில இடத்துல எல்லாம் வந்து திமுக ஆட்சியில கேபிள் சரியா பராமரிக்கல, கீழே இருக்கிற கேபிள் பத்திக்கிட்டு போயிடுது, ஒரு சில நேரத்துல வந்து எங்களுக்கு லோடு ஜாஸ்தியா வரும்போது ட்ரிப் ஆயிடுது. இப்படி பேசினா இதுல எல்லாமே வந்து கரண்ட் சீராகிறதுக்கு உண்டான வார்த்தைகள். ஃபியூஸ் ஆபீஸ் வந்து நாங்க போட போறோம், எஃப்ஓசி, அதனால வந்து மக்கள் வந்து இனிமேல் போய் கரண்ட் இல்லைன்னு நீங்க கட்டணம் எங்க கட்டுறீங்களோ அங்க போனீங்கன்னா அங்க ஆள் இருப்பாங்க, உங்களுக்கு போன்ல இல்லைனாலும் நேர்ல போனீங்கன்னாலும் கண்ணியமா நடத்துவாங்க, ஒரு மணி நேரத்துக்குள்ள ஒரு இடத்துக்கு கரண்ட் வரா மாதிரி என்னென்ன பண்ண முடியுமோ போர்க்கால அடிப்படையில நான் இதெல்லாம் பண்ண போறேன். இப்படி பேசுவாருன்னு பார்த்தா முதலமைச்சர் அவர் என்ன பேசுறாரு, சோஃபா, வாஷிங் மிஷினு, தீய சக்தி, தூய சக்தி, தீர்ந்து போன சக்தி, இது பேசினதையே திருப்பி திருப்பி. நேத்து அவர் பேச்சுல எடுத்து எண்ணி பாருங்க, 1 டசன் வார்த்தைக்கு மேல சிஎம், திமுக மற்றும் பலர், சிஎம், திமுக, ஸ்டாலின் மற்றும் சிலர், தூய சக்தி, தீர்ந்து போன சக்தி. இப்போ எத்தனை வாட்டி தான் இது ஏத்தி, இப்போ நான் வந்து இப்ப நேயர்களுக்கு பேசுறேன், நான் பேசினதையே பேசினா நம்ம நேயர்கள் வந்து பொதுவா இந்த மாதிரி நிகழ்ச்சி பார்க்கறவங்களுக்கு அறிவு சார்ந்தவர்கள், நம்மளை விட அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். பேசுனதையே திருப்பி திருப்பி பேசினா அவங்க என்ன நினைப்பாங்க, அண்டாப்பலப்பா கண்ணாடி போட்டு ஆனா அவனா பேசினதையே பேசின்னு இருப்பாப்பல சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா. ஆனா ரசிகர் மனப்பான்மையில இருக்கிறதுனால அவரும் அதையே பேசினுக்கிறாரு. கரூர்ல பேசினது அதுவே. நேத்து ஒரு நண்பர்கிட்ட பேசினேன், என்னப்பா காப்பி எல்லாம் முடிச்சிட்டியான்னு, ஆங்கில பத்திரிகை வேலை செய்யற ஒரு ரிப்போர்ட்டரு. அது என்ன சார், கரூர்ல அப்ப பேசினது இருக்குல்ல, அதை எடுத்து அப்படியே திருப்பி கண்ட்ரோல் சி போட்டு அங்கங்க மானியத்தை வண்டி கொஞ்சம் மாத்தி ஒரு 4 பஞ்சு டயலாக் வச்சா அப்படியே வந்துச்சு ஸ்ட்ரக்சரு. 10 நிமிஷத்துல எழுதி முடிச்சிட்டான்னு காப்பியா. ஏன்னா 10 நிமிஷத்துல எழுதி முடிச்சிட்டியா? ஆமா சார், நமக்கு என்ன வந்து நம்ம உட்காந்து 40 நிமிஷமா பேச போறோம், 400 வார்த்தை எழுத போறோம். அதை சீஃப் மினிஸ்டர் போன வாட்டி வந்து டிவிகே லீடர் போட்டோம், அதை எடுத்துட்டு சீஃப் மினிஸ்டர் போட்டோம். ஜோசப் விஜய் ஆன் நேத்து டேட்டை போட்டு ஃப்ரைடே alleged that the DMK was behind the death of 42 people. He said he was emotionally upset. அதான் அப்போ emotionally upset. போலீஸ் வந்து இதுக்கு காரணம், அப்பவும் போலீஸ் தான் காரணம், அப்பவும் அவர் பேசிக்கிறாரு. சதி கோட்பாடு, கான்ஸ்பிரசி, அப்பவும் அவர் சதி கோட்பாடு பேசிக்கிறாரு. இதை நான் விட மாட்டேன்.
அதுக்கப்புறம் அந்த மானியத்தை எனக்கு கொஞ்சம் போட்டுட்டு ஓட்டு போட்டுருங்க, அதுதான் புதுசு. ஆனா அந்த ஓட்டு போட்டுருவங்களாம் தூக்கி வந்து 2வது பேரால வச்சுட்டு பழசு அப்படியே போட்டு அமிச்சிட்டா முடிஞ்சிச்சு சார் வேலை அப்படின்னு. நினைச்சேன் பரவாயில்லையே இவ்வளவு சுலபமா இருக்கு. அது வந்து எப்படின்னா ஜனநாயகன் 1 படம், ஜனநாயகன் 2 படம், இந்த கரூர் சம்பவம், இது ஜனநாயகன் 3. அதான் சீக்வன்ஸ் அதே தான், அதே ஹீரோ, அதே ஸ்கிரிப்ட், அதே அழுகாட்சி சீனு. என்ன ஒண்ணு கொஞ்சம் ஒரு சில இதெல்லாம் புதுமையா ட்ரை பண்ணிருக்கிறாங்க. அதாவது எப்படின்னா பொதுவா துக்கம் வருது அப்படின்னா உடனே போய் அழுவுறது, உடனே போய் துக்கம் விசாரிக்கிறது தான் நம்மளோட பாரம்பரியம். இவங்க ஒரு 9 மாசம் கழிச்சு திருப்பி அதை ரெனியூவல் பண்ற மாதிரி பண்றாங்க. அது வந்து உண்மையில அதாவது மலேசியால போய் நம்ம இப்படி டான்ஸ் ஆனது, இப்படி பண்ணதெல்லாம் நமக்கு ஞாபகம் வரல. அப்பெல்லாம் துக்கம் அடைக்கல. அதுக்கப்புறமா வந்து புப்புனித விழா மாதிரி கல்யாணத்துக்கு போறது, அதுக்கப்புறமா வந்து வேற வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போய் தலையை காட்டுறது, அப்பெல்லாம் துக்கம் இது பண்ணல. கரூர் மேடை அப்படி வந்துட்டு அது ஒரு 5000 பேர் வந்தோம்னா அப்படியே பிஞ்சு குழந்தைகள். சரி, பிஞ்சு குழந்தைகள் ரைட்டு. இந்த அக்கறை அறிவு யாருக்கு இருக்கணும்? கட்சி தலைவர் தானே. நீங்கன்னா வெறும் ஒரு மாவட்ட எஸ்பியா? அங்கேயே அந்த வண்டிக்கு முன்னாடி போலீஸ் வந்து வராதீங்கன்னு நிறுத்தினதை நான் பார்த்தவன் கண்ணுக்கு முன்னாடி. நான் வந்து அதெல்லாம் வந்து நேரலையிலேயே போட்டோஸோட காட்டி பேசியிருக்கிறேன். நக்கீரன் கோபாலன் அவங்க டீம்லயும் அதெல்லாம் எடுத்து போட்டோஸோட வெளிப்படுத்துறாங்க. உண்மை என்னன்னா அந்த கருப்பு கண்ணாடி வண்டி ஃபுல்லா உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியல. இந்த வண்டியில லைட்டும் எரியல, ஒண்ணும் எரியல. விஜய் சார் உள்ளதான் இருக்காரு. அவர் வந்து அப்பவே அந்த முனையில இருந்தே டாடா காட்டினே ஜங்ஷன்ல வந்திருந்தாருன்னா ஒரு 1 கிலோமீட்டருக்கோ 1/2 கிலோமீட்டருக்கோ அது ரோடு வந்துங்க இப்படி வந்து இப்படி திரும்பி உள்ள வரும் வேல்சாமிபுரத்துல. இந்த இடத்துல இருந்தே அவர் பண்ணியிருந்தாருன்னா நிறைய பேர் குடும்பமா பார்த்தவங்க அங்கேயே டாடா காட்டி ஒரு ஃபிளைங் கிஸ் கொடுத்துட்டு இருந்தாருன்னா அங்கேயே அந்த கிஸ்ஸை வாங்கி அப்படியே ஜோபிக்குள்ள போட்டு வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் போய் படுத்து சாப்பிட்றவங்க, நாளைக்கு காலைல ஏந்து வேலைக்கு போற ஆண்மகள் எல்லாம் போயிட்டு இருப்பாங்க. ஒரு பண்ணல. நான் அந்த இடத்துல வந்துதான் வைப்பு பண்ணுவேன், அந்த இடத்துல வந்தா நான் பேசுவேன் அப்படின்னு. இன்னொன்னு, ஜனநாயகன் படத்துக்கு ஷூட்டிங்க்கு இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு என்பது வைக்கப்பட்டது. குறிப்பா நக்கீரன் பத்திரிகை போன்றவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இது ஷூட்டிங்க்கு தான் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இன்னைக்கு முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் பேசும்போது ஷூட்டிங்க்கு தான் இதெல்லாம் பண்ணது, எங்களுக்கு அங்க கேமரா அதெல்லாம் இருக்குது, நாங்க அங்க போய் தான் பண்ணுவோம்னு சொல்லி பண்ணுவாங்க. இது குற்றச்சாட்டு. இது உண்மையா இது நிஜமா எனக்கு தெரியாது, நான் அதை பார்க்கல. ஆனா ஒருவேளை இது உண்மையா இருந்துன்னா ஜட்ஜ்மெண்ட் ஏடாகூடமா வந்துச்சுன்னா முதலமைச்சருக்கு இன்னைக்கு இந்த பேசின பேச்சுக்கெல்லாம் நீங்க முகத்தை தூக்கி எங்க வச்சுக்கணும்னு தெரியல. சதி கோட்பாடு யாரு வேணா வைக்கலாம். டிராமா சொல்றீங்க, நீங்க சொல்ற அந்த டிராமாவை நான் உங்ககிட்ட இருந்து ஏத்துக்கிறேன். ஆமா, ஸ்டாலின் சார் டிராமா பண்ணாரு, ரைட்டுங்களா? ஒருவேளை அவரும் அரசியல்வாதி டிராமா பண்ணுவாரு, நீங்களும் இன்னைக்கு தேதியில அரசியல்வாதி, நீங்களும் டிராமா பண்ணலாம், நான் சந்தேகம் பண்ணலாம்ல. எது டிராமான்றது ஆண்டவனுக்கு வெளிச்சம், கோர்ட். அதனால இந்த கோர்ட் எவ்வளவு சீக்கிரமா சொல்லுதோ இந்த மாதிரி இந்த இமோஷனலா இந்த விஷயத்தெல்லாம் நம்ம கேட்க வேண்டியதா பார்க்க வேண்டியதா இருக்கு. பிரச்சாரத்தை திருப்புற ஸ்டைல் இருக்கு இல்லைங்களா முதலமைச்சரோட, அந்த வசீகரத்தை வைத்து, அதெல்லாம் அந்த உண்மையில ஹேட்ஸ் ஆஃப், சூப்பர். அதாவது நாளைக்கு ஜாட்டி எத்துன்னு ஸ்டாலின் சாரும் எடப்பாடி பழனிசாமியும் மக்கள் முன்னாடி போய் ஜாட்டி எத்து அடிச்சுன்னு கூட எங்க நிலைமையை பாருங்க அப்படின்னு அடிச்சுக்கினாங்கன்னா கூட அவங்க சைடு நியாயமோ இல்லை அவங்க சைடு பேசு பொருளோ வராது. இவர் லைட்டா ஒரு சொட்டு டிராப் கண்ணீர் விட்டாருன்னா முடிஞ்சுதுங்க, அவ்வளவுதான். அது வந்து வேற விதமான ஒரு 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 இதை வரும். என்ன காரணம்னா நிறைய பேர் வந்து நம்புறாங்க, விஜய் சாரை நம்புறாங்க. அதுதான் அவரோட பெரிய பிளஸ். அதனால நேத்து நடந்த நிகழ்ச்சி எல்லாம் பார்க்கும்போது வந்து நிகழ்ச்சி வந்து காலையில வரலாம் நல்லா இருந்தது. ஹைகோர்ட் நேற்றுக்கு லீவ் விட்டுருக்கலாம், சாயந்தரமா பார்த்தா இப்படி ஒரு தீர்ப்பு சொல்லி இடைத்தேர்தல் உடனே சொல்லக்கூடாதுன்ட்டாங்க. பொறுத்திருந்து பார்க்கணும். இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ விஜய் அவர்கள் நேற்றைக்கு இந்த சதி கோட்பாடு தான் பேசினார், திமுக தான் காரணம், போலீஸ் நாடகமாடி எங்களை உள்ள வரைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். சட்டத்துறை அமைச்சராக கூடிய சிடிஆர் நிர்மல்குமாருமே செந்தில் பாலாஜி தான் காரணம், 5 நிமிஷத்துல அவர் எப்படி வந்தார் அப்படின்றதெல்லாம் சொன்னதை பார்க்க முடியுது. ஒரு விஷயம் சப்ஜுடிஸ்ல இருக்கும்போது இது இப்படியான கோட்பாடுகளை திரும்ப திரும்ப பேசுவது என்பது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ல வராதா? அது விஜய் அவர்களுக்கும் நிர்மல்குமாருக்கும் பாதிப்பை வந்து ஏற்படுத்தி விடாதா? எந்த தைரியத்தில் அவர்கள் இவ்வளவு வெளிப்படையாக சதி கோட்பாடை பேசுகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இன்னொரு பக்கம் எம்ஆர் விஜயபாஸ்கருடைய வாக்குமூலம் பற்றி சொன்னீங்க. ஏற்கனவே வைகோ அவர்கள் இது போன்றுதான் ராஜினாமா பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். உடனே வந்து திமுக உச்சநீதிமன்றத்துல நாங்க வழக்கு போட போறோம்னு சொல்லிட்டு ஆளுநர் கிட்ட எல்லாம் அனுமதி கேட்டிருந்தாங்க.
இந்த மாதிரி A1 தான் விஜய், குதிரை பேரம் பண்றதுக்கு வைகோவே சாட்சின்னு. இப்ப எம்ஆர் விஜயபாஸ்கரும் கூடுதல் சாட்சியாக மாறி இருக்கிறார் அப்படின்றப்போ இது ஆளுநருக்கும் ஒரு பக்கம் நெருக்கடி ஆகிறாதா, உச்சநீதிமன்றத்துல வழக்கு தொடர்வதற்கு சாதகமாக மாறிவிடாதா அப்படின்ற பார்வையும் இருக்கு. அதுங்க அரசியல்வாதிகளுக்கு வார்த்தைகளை மாத்தி பேசுறதுன்றது புதுசு கிடையாது. பொதுவா நம்ம ஊர்ல வைகோ அவர்கள் என்ன சொன்னாரு, அவரு சொல்லல, நானா சொன்னாரு. அதே மாதிரி இதுவும் பாருங்க, இன்னொரு 2-3 தினங்கள்ல ஐயா விஜயபாஸ்கர் என்ன சொல்லுவாருன்னா, எங்க கட்சிக்காரங்க என்ன அப்ரோச் பண்ணாங்க, எப்படி அதிமுக இருக்கிற எங்க கட்சி நம்மளே ஐடியா கொடுப்போமே. தப்பு எங்க, நியாயமா டீசெண்டா அரசியல் பண்றதுதான் ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி அரசியல் பண்றது யார் வேணா பண்ணலாம் இல்லையா? ஆனா எதுக்கு பாவம் அவர் கஷ்டப்படுவானே. அதனால நம்மளே ஐடியா கொடுப்போம். எங்க கட்சிக்காரங்களே எங்களை அப்ரோச் பண்ணாங்க, நம்ம அண்ணா ஏன்னா இங்க இருந்து கஷ்டப்படணும், எடப்பாடியார் நம்மளை மதிக்கிறது கிடையாது, நம்ம விஜய் அண்ணா எல்லாரும் மதிக்கிறாரு, நம்ம போனா நம்மளே மதிப்பாருன்னு எங்க கட்சிக்காரங்க என்ன அப்ரோச் பண்ணாங்க, அதனால நான் போனேன், நான் அதை தான் சொன்னேன், நீங்க தப்பா புரிஞ்சுக்கினீங்க. இப்படி இப்ப இந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்க, ஒரு பெண்மணி போவாங்க, பின்னாடியே ரோமியோ போவாரு, போய் பூ கொடுப்பாரு, தொல்லை கொடுப்பாரு, பிரச்சனை கொடுப்பாரு. அது நம்ம திட்டம், நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. எது இந்த அனுமதி இல்லாம பின்னாடியே போறதுக்கு சொல்ற வார்த்தைகள். அதே மாதிரிதான் இதுல என்ன சொல்லுவாங்கன்னா, திருப்பி நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கினீங்க அப்படின்ற அந்த விஷயம் எங்க கட்சிக்காரங்க என்ன அப்ரோச் பண்ணாங்க போய் சேர்றதுக்கு, அவங்க அப்ரோச் பண்ணதுனால நாங்க போய் சேர்ந்தோம், இப்படி மாத்தி பேசுவாங்க. வார்த்தைகள் தானேங்க. நேர்மையா நியாயமா ஒரு சொல்லு காப்பாற்றணும், அதுக்கேத்த மாதிரி நடக்கணும்னு அந்த கண்ணியமான அரசியல் தலைவர்கள் பார்க்க முடியும். இது ஒண்ணு. ரெண்டாவது நீங்க சொன்னது அந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வராதா அப்படின்னு. அந்த கண்டெம்ட் என்னன்னா, ஒரு ஆர்டர் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஆர்டரை செய்யல அப்படின்னா கண்டெம்ட் நேச்சுரலா ஃபாலோ ஆகும். இல்ல கோர்ட்டை திட்டி கோர்ட் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது கோர்ட்டினுடைய தன்மை இல்ல கோர்ட் அவமரியாதை பண்ற மாதிரி பேசினா கண்டெம்ட் எடுப்பாங்க. ரெண்டாவது இது இந்த நரேட்டிவ் செட் பண்றது, ஃபால்ஸ் நரேட்டிவ், அதாவது மாற்று மாதிரி திட்டிக்கிறது. அதாவது இப்ப குதிரை பேர அரசியல் எப்படி திமுக மீது தாவேகா சுமத்துது, தாவேகா மீது திமுக சுமத்துது, சம்பந்தப்பட்ட அதிமுக அதை வேடிக்கை பார்க்குது. இப்ப இது ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. அதனால இது நரேட்டிவ் செட்டிங் என்பது ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருக்கு. இதை தொடர்ந்து இனிமேல் செய்வாங்க. இப்ப ஐயா ஆதவர்ஜுனா சொல்றாருல, கணக்கு தீர்க்கப்படும் அப்படின்றது, அதுவே என்னன்னா ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுதான். அந்த நரேட்டிவ் கோர்ட்டுக்கு கிடையாது, அந்த நரேட்டிவ் தாவேகா கட்சிக்காரங்களுக்கு. நிர்மல்குமார் சம்டைம்ஸ் மத்த அரசியல் கட்சிகளுக்கும் நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க, சொந்த கட்சிக்காரங்களுக்கு நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க, பொதுமக்கள் நம்புற மாதிரி நரேட்டிவ் செட் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க நரேட்டிவ் செட் பண்றது. இது எந்த ரகத்துல எவ்வளவு நாள் பண்ண போறாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும். மற்றபடி இந்த நரேட்டிவ் ஒரு கண்டெம்ட்டும் அந்த மாதிரி விஷயத்துக்கு இமீடியட்டா போகாது. பட் இதுல என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, இல்ல நான் எப்படி ஒரு விஷயம் செய்யணும்னா, காவல்துறை தப்பு செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சாரு அவரே சொல்றாரு, முதலமைச்சரே சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு காவல்துறை யார்கிட்ட இருக்கு? அவ்வளவு பெரிய சதி இல்ல. அதாவது நான் நம்பினேன், போலீஸே என்ன கூட்டுன்னு இந்த இடத்துல நிறுத்துவாங்க, மாட்டி விடுவாங்கன்னு எனக்கு தெரியாது, நான் நம்பிட்டேன் இந்த டிராமாவெல்லாம், நானே தெரியாம நன்றி எல்லாம் சொன்னேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி போலீஸை எவ்வளவு கொச்சப்படுத்த முடியுமோ கொச்சப்படுத்துறாரு. சரி நீங்க கொச்சப்படுத்துங்க, இல்ல கூப்பிட்டு இனிப்பு மிட்டாய் கொடுங்க, அது முதலமைச்சராச்சு, உங்க துறையாச்சு, உங்களுக்குள்ள எப்படின்னா போங்க. நான் என்ன கேட்கறேன்னா, சரி நீங்க முதலமைச்சர் தானே, உங்களுக்கு தெரியுது இல்ல இவங்க எல்லாம் இது பண்ணாங்க, இந்த காவல்துறை அதிகாரி தப்பு பண்ணாங்க, உங்களுக்கு உண்மையிலே மனசாட்சி இருந்ததுன்னா அவங்களெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணுங்க. அன்னைக்கு யாரெல்லாம் கரூர்ல இருந்தாங்களோ அவங்களெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணு. இவர் என்னை கூட்டின்னு போனாரு, இவரு தான் என்னை இந்த இடத்துல நிக்க சொன்னாரு, இவரு தான் கூட்டத்தை ரத்து பண்ணல. காவல்துறை சொல்லி இருந்தா அவங்களுக்கு தான் எல்லா அதிகாரமே இருந்தது, அவங்க சொல்லி இருந்தா நாங்க நிறுத்திருப்போமே அப்படின்னுங்க. அதுல அரசியல் ரீதியா என்ன இருக்கும், அவங்க நிறுத்தி இருந்தாங்கன்னா அதாவது பிரச்சாரத்துக்கு டைட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சலங்கை கட்டிட்டு ஆடினீங்க. நீங்க உங்களை பிரச்சாரமே பண்ண விடாம நிறுத்தி இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க, நீங்க வீட்லயே உட்காந்து இன்னும் ஒரு 10 லட்சம் இன்ஸ்டா போட்டு இன்னும் ஒரு 4 சீட்டு ஜெயிச்சுட்டு இருப்பீங்க. அதான் நடந்திருக்கும். அதை பண்ண வேணாம்னு சொல்லிட்டு கூட அவங்க பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுத்துருப்பாங்க. சரி இப்ப அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப நீங்க சொல்ற உண்மையை நான் அப்படியே நம்புறேன் ஒரு பத்திரிகையாளரா. என்ன அந்த உண்மை? காவல்துறை சதி செய்தார்கள், காவல்துறை தான் விஜயண்ணாவை அந்த சந்துக்குள்ள இட்டுன்னு போய் விட்டு அவங்களெல்லாம் அந்த நெருக்கடி ஏற்படுத்தி விட்டு விஜய் சாரையே பயன்படுத்தி அவரோட சொந்தங்களை அவரோட தொண்டர்களையே பாதிப்புக்குள்ளாக்க பண்ணது. அது அந்த கேவலமான அந்த விஷயத்தை செஞ்சது காவல்துறை. இதை சொல்றது இன்றைய முதலமைச்சர். அப்படி சொல்லும் போது நான் அதை நம்புறேன், அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்க தரப்புல நியாயம் இருக்குன்னா, போலீஸ் தரப்புல நியாயம் இருக்குன்னா அவங்க கோர்ட்டுக்கு போய்
இந்த மாதிரி அரசு வந்து எங்களை சஸ்பெண்ட் பண்ணிச்சு, நாங்க வேலை தான் பார்த்தோம் அப்படின்னு கோர்ட்ல போய் அவங்க நீதி பெற்றுட்டு வரட்டும். டிஸ்மிஸ் எல்லாம் பண்ண சொல்லலாம். நான் டிஸ்மிஸ் ஜாஸ்தி ரைட்டா. மனசாட்சி இருக்குல்ல, குழந்தைங்க செத்துது இல்ல, டிராமா பண்றதை நிப்பாட்டிட்டு யார் யாரெல்லாம் அன்னைக்கு காவல்துறையில நீங்க சந்தேகப்படுறீங்களோ, ஏன்னா உங்ககிட்ட வந்து பேசியிருப்பாங்க, இல்ல ஐயா ஆதவ் கிட்ட பேசியிருப்பாங்க, இல்ல புஷி ஆனந்த் கிட்ட பேசியிருப்பாங்க, இல்ல ராஜ்மோகன் அவர்கிட்ட பேசியிருப்பாங்க. எல்லாரையும் கூப்பிடுங்க, எல்லா அமைச்சரையும் கூப்பிட்டு, அப்பா அன்னைக்கு எந்த எஸ்ஐ, எந்த இன்ஸ்பெக்டர், எந்த ஏசி, எந்த டிசி, எந்த எஸ்பி, எந்த ஏடிஎஸ்பி, யார் யாரெல்லாம் அன்னைக்கு வந்து இந்த சதி கோட்பாடுக்கு யாரெல்லாம்ப்பா காரணம், யார் மேலெல்லாம் சந்தேகம் இருக்குதுப்பா, இல்ல யாரெல்லாம் வந்து தப்பு பண்ணாங்க, நம்ம 40 பேரை இழந்துட்டோம்ப்பா, இவங்களுக்கு வந்து எதனா ஒண்ணு பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்களெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ரைட்டு, இவர் வந்து உண்மையை உறக்க சொல்லுவதோடு அல்லாம உண்மையான ஒரு முன்மாதிரியான ஒரு நடவடிக்கை முதலமைச்சர் எடுத்திருக்கார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதை செய்யாம திரும்ப திரும்ப தேஞ்சு போன டேப் ரிகார்டர் மாதிரி இதையே பேசிக்கிட்டு கிளிப்புள்ள மாதிரி சொன்னதே சொல்லிட்டு இருந்து அப்படின்னா நீங்க பண்றது 100% அரசியல். அதுல நிவாரணமோ, அதுல எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை, எந்த அளவுக்கு அதுல விஷயம் இருக்குன்றது மக்களோட பார்வைக்கு நான் விட்டுடுறேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவலை நம்ம நேற்று பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.